துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த வேலையிலும் கூட உடைய வார்த்தைகளாலே எங்களை பலப்படுத்துங்க. எங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த வேளையிலும் எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5:6. ஆமென். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்த ஒரு வல்லவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிர்ணயித்த காலம், அவர் நிர்ணயித்த நேரம் அது நமக்காக குறிக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்குமாய் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் என்ன செய்யணுமா? அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொதுவாக மனுஷர்களுடைய இயல்பு, நாம் எதிர்பார்த்த காலகட்டங்களுக்காய் நாம் மிக வேகமாய் தீவிரமாய் செயல்படுவதாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஏற்ற ஒரு காலம் வரும் பொழுது நமக்காய் நிர்ணயித்த எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் என்ன பண்ணணுமா? அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய கரத்துக்குள் ஆண்டவர் சொல்றார் இல்லையா, அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கு என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த கரங்களுக்குள்ளாய் நாம் என்ன பண்ணணுமா? எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறோம்லாய், அந்த கரத்தின் செயல்பாடுகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேளையில கூட நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ அவர் ஏற்ற காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். நிச்சயமாய் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு உயர்வு என்பது உண்டு. ஹல்லேலூயா. நாம மேல இருந்து கீழே இருக்கிறவங்கள நம்ம கீழே இருந்து மேல போறோம். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த உலகத்தின் பிரயாணத்திலும் சரி, உன்னதத்தின் பிரயாணமும் சரி, நாம எங்க நோக்கி இருக்கிறோம்? கீழே இருந்து தான் நம்ம மேல போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டமும் கீழே இருந்து மேலதான் போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. பூமியிலிருந்து நம்ம உன்னதத்துக்கு பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதனால ஆண்டவர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிற நமக்கென்று அவர் நிர்ணயித்தது உயர்த்தான். ஹல்லேலூயா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதான் அவனுடைய வசனம் சொல்ற, நான் உன்னை வாழாக்காம தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே அப்படிதான் நமக்கு இருக்கும் இல்லையா? எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து அவர் சிறியவன் என்ன பண்றாரா? புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்றாரா? உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் எல்லாவற்றிலுமே அவருடைய வார்த்தை, அவருடைய செயல், அவருடைய நோக்கம், அவருடைய நடத்துதல் எல்லாமே நம்ம குறிச்சு உயர்வு 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 தான். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை அவர் ஒரு நாளும் தாழ விடவே மாட்டார். ஆமென். நல்ல ஒரு 5 அறிவுள்ள ஜீவன் கழுகு தன்னுடைய கூட்டை ஏன் கலைக்குதுன்னு சொன்னா, தன்னுடைய அந்த பறவை சின்ன குஞ்சு அது என்ன பண்ணணுமா? அது உயர பறக்கணுன்றதுக்காக தான். அதுக்காக தான் அது கூட்டை கலைக்கணும். அது கூட்டை கலைத்து அது உயர பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை விடுதான். அதை விடும் பொழுது அது என்ன செய்கிறது? அதை தாழ பறக்கிற ஒரு சூழ்நிலை, அதுக்கு பறக்க முடியாத ஒரு நிலைமை என்பது அது மேல அசைவாடிட்டு தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் நம்ம உயர்த்தபடிக்காக நம் மீது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அசைவாடி கொண்டிருக்கிறார். நமக்கு வேணா சூழ்நிலை, ஐயோ ஆண்டவரே என்னை நீங்க தாழ விடுறது போல, தாழ விடுறீங்களா ஆண்டவரே, என்னை விட்டுறீங்களா ஆண்டவரே, நான் அப்படி கீழே போறது போல இருக்கே, நான் இறங்கி போறது போல இருக்கேன்னு நமக்கு தோணும். ஆனா அந்த தாய் கழுகு நம் மேல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம எப்ப அப்படி டவுன் ஆகுறோமோ அப்போ அவர் பிடிச்சு தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. நம்ம டவுன் ஆகும் போதெல்லாம் என்ன பண்ணுவாரு? நம்மளை பிடிச்சு லிஃப்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒண்ணுதான், நம்ம பிள்ளை பறக்க கத்துக்கணும். ஹல்லேலூயா. உயர எழும்பணும். அதுக்காக என்ன செய்கிறார்? நம்ம டவுன் ஆகும் போதெல்லாம் அவர் நம்ம விடல, நம்ம மேல அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம தனியா இல்ல, நம் மீது அவருடைய செட்டையின் நிழல் விரித்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம் மீது அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் இறங்குற மாதிரி இருக்கோ அவர் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாரு? நம்ம என்ன பண்ண தூக்கி விடுவார். ஹல்லேலூயா.
தூக்கி நிறுத்துவார். இங்கே அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏற்ற காலம், அந்த டைம், ஆனா அந்த டைம் வர வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு இல்லையா? அந்த டைம் அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த டைம் வர வரைக்கும் நமக்கு சூழ்நிலை கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம, சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இப்படிதான் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல சூழ்நிலைகளை நம்ம நிறைய தடவை இந்த காரியத்தை கேட்கலாம். பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஆனா செய்யறது நடக்குது வேறையா தானே இருக்கு. இது நாம மட்டும் இல்ல, வேதத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளும் விதிவிலக்கே கிடையாது. நான் நீங்க யோசேப்பின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு உண்மையாவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக. தொடர்ச்சியா நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அந்த ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் முடிச்சோன்னா திரும்ப எங்கதான் போகணும்? ஆதியாகமத்துக்கு தான் போகணும். இந்த மாதிரி அவனுடைய வேதத்தை வாசிக்க 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 திரும்ப வெளிப்படுத்துற வரைக்கும் வருவேன், திரும்ப ஆதியாகமத்துக்கு போவேன். இப்படிதான் ஆண்டவர் பல தடவையாய் வேதத்தில் அந்த துவக்கம் முதல் முடிவு வரைக்குமாய் வாசிக்க 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 ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கு. அதே போல திரும்பவும் வெளிப்படுத்தல முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மறுபடியும் அந்த ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும் போதும் ஆண்டவர் என்ன பண்றாரு? காரியங்களை நமக்கு புதிதா பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ திரும்பவும் இதை திரும்பும் பொழுது மறுபடியும் ஆதியாகமத்துல இருந்து மறுபடியுமாய் தொடர்ந்து வரும் பொழுது வேதம் ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா. தோண்ட தோண்ட நமக்கு புதையலை கொடுத்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அல்ல குறையாத ஒரு மகிமையான ஒரு பாத்திரம் இது. அல்லேலூயா. நம்மளுடைய இந்த வேத புத்தகம். ஆமென். நம்ம ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் நமக்கு பொக்கிஷங்களை போன முறை நான் தோண்டும் போது மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த முறை படிச்சோன்னா இன்னும் புதிதாக என்ன பண்றாரு? நம்மளோட கூட பேசுவார். அந்த மாதிரி தான் ஒரு பொக்கிஷமாய் இது காணப்படுது. ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒரு பேச்சாளர், அவங்க இந்த வேதத்தை குறித்து அவங்க பேசுறாங்க பாருங்க. நான் உலகத்திலேயே வாசித்த சிறந்த புத்தகம் என்னவென்று சொன்னால் அது வேத புத்தகம். அல்லேலூயா. அதுல இல்லாத காரியங்களே இல்லை. நான் அதை படிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உலகத்தாரும் கூட மெச்சிக்கொள்ளுகிற ஒரு மகிமையுள்ள புத்தகம் இது. இதை குற்றப்படுத்தணும்னு வாசிச்சவங்க எல்லாம் எனக்கு சரண்டர் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அப்படியெல்லாம் இந்த வேத புத்தகத்துல இருக்கிற இந்த பொக்கிஷம் புதையல் அவ்வளவு மகிமையுள்ளதா இருக்கிறது. அப்படி நான் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா இது நமக்கெல்லாம் பழக்கப்பட்ட சரித்திரமா இருந்தாலும் அதை படிக்க படிக்க நமக்கு என்ன செய்கிறது? நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் பல காரியங்கள் நம்முடைய உணர்வுகளுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் நம்முடைய நடத்துதலை குறித்தும் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். இங்க நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்துல 37ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது இதுல என்ன செய்கிறது? யோசேப்பின் சரித்திரம் துவங்குகிறது. இந்த யோசேப்பின் சரித்திரம் துவங்கும் பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வரலாறை பார்க்கும் பொழுது யோசேப்பு ஒரு 17 வயது வாலிபனாய் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இந்த புத்தகத்துல அவர் என்ன செய்யறார்? யாக்கோபின் மகனாய் 12 பிள்ளைகள்ல அவர் ஒரு 17 வயது வாலிபனாய் இந்த புத்தகத்திலே அவருடைய அந்த சரித்திரம் அறிமுகமாகிறது. அப்போ அந்த 17 வயது வாலிபன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் யாக்கோபுக்கு மிகவும் பிடித்த ராகேலுக்கு யாக்கோபின் இதயத்துக்கு மிகவும் ஏற்றவளா இருக்கக்கூடிய அந்த ராகேலுக்கு பிறந்த பிள்ளையா இருக்கிறபடினாலே யோசேப்பை யாக்கோபு மிகவும் நேசித்தார். இந்த யோசேப்பை யாக்கோபு மிகவும் நேசித்தபடினாலே அது மற்ற சகோதரர்களுக்கு எப்படியா இருந்தது? ஒரு எரிச்சலை கொடுக்கிற காரியமா இருந்தது. பொதுவா பாத்தீங்கன்னா தகப்பனுக்கு பிடிக்கிற பிள்ளைங்களா இருந்தா மற்றவங்களுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிள்ளைங்களா இருந்தா மற்ற பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அது உலக வேதத்திலும் அப்படித்தான். அந்த மாதிரி இங்கே தகப்பனுக்கு மிகவும் பிரியமான பிள்ளையா இருந்தபடினால அந்த சகோதரனுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, தகப்பனுக்கு உலக தகப்பனுக்கு ஃபேவரட்டான பிள்ளைகள் மாத்திரமல்ல, உன்னத தகப்பனுக்கு யாரெல்லாம் பிடித்தமான பிள்ளைகளா இருக்கிறாரோ அவர்களை பிசாசுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அதே போல என்னது? பரலோக தகப்பனுக்கு எந்த பிள்ளைகள் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ, ரொம்ப பிரியமா இருக்காங்களோ,
ஆண்டவர் வந்து ஏசப்பா எந்த பிள்ளைய பிரியமா வச்சுட்டாரோ, எந்த பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறாருன்னு பிசாசுக்கு தெரிஞ்சிருதோ அவங்க மேல என்ன பண்ணுவான்? ரொம்ப ஸ்பாட் வைப்பான். அல்லேலூயா. ரொம்ப நெருக்கப்படுகிறோமா, ரொம்ப ஒடுக்கப்படுகிறோமா, ரொம்ப நசுக்கப்படுகிறோமா, இப்போ நாம தெரிஞ்சுக்கணும் நான் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளை. அதனால தான் பிசாசு என்ன பண்றான்? என் மேல ஸ்பாட் வச்சிருக்கான். அல்லேலூயா. ஆனால் அந்த தாய் கழுகு போல இருக்கிற நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? நம்மள கைவிட மாட்டார். நம்மை மறந்து காக்கிற பட்சியை போல அவர் எப்பொழுதும் நம்மை அசைவாடி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பரம தகப்பனுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளா இருக்கும் பொழுது உலகத்துல பிசாசு நம்ம எப்படியெல்லாம் விட தரணும் என்ன பண்ணுவான்? அநேக சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு. அதே போலதான் யோசேப்பு அந்த உலக தகப்பனுக்கும் பரம தகப்பனுக்கும் ரொம்ப பிரியமான பிள்ளை. அதனால இங்கே பார்க்கும் பொழுது அந்த யோசேப்பை குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருந்தார். அல்லேலூயா. யோசேப்பை குறித்த ஒரு திட்டம், ஏற்ற காலத்திலே யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். அப்ப அந்த திட்டத்தை ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் நமக்கேற்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா, இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் செய்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா யோசேப்பின் காலத்துல வேத புத்தகம் இல்லை இல்லையா? அதனால ஆண்டவர் எப்படி பேசுவார்னா, தேவதாசர்களோடு கூட அவர் பேசும்போது தூதர்களை அனுப்பி பேசுவார், இல்ல தரிசனங்களை கொண்டு பேசுவார், இல்ல சொப்பனங்களை கொண்டு பேசுவார். இன்னைக்கு நமக்கு பேசுகிறது எப்படி? வேத வசனங்கள் மூலமாய், வாக்கு தத்தங்கள் மூலமாக. யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா பேசின, எனக்கு அப்படி எல்லாம் கொடுக்கலையே நம்ம நினைக்க கூடாது. நமக்கு அதை விட பெஸ்டா இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை யாரவர்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வார்த்தையானவரே நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப இங்கே யோசேப்போடு கூட அந்த காலகட்டங்களிலே வேத புத்தகம் இல்லாதபடினாலே கர்த்தர் எப்படி பேசினார்? தாம் செய்ய போகிறதை சொப்பனங்களினாலே ஆண்டவர் பேசுகிறார். அப்ப அவர் யோசேப்பை உயர்த்த போகிறேன் என்று சொல்லி அவர் தம்முடைய சொப்பனத்தினாலே அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். இந்த 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது யோசேப்பை குறித்து என்ன செய்யறானா, அவருடைய சகோதரர்கள் ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கு. அது என்னது? எண்ணெய் ஊத்துன மாதிரி இவனுக்கு அந்த எரிச்சல் இவனுக்கு தெரியல. பாவம் போயிட்டு என்ன பண்றான்? என்ன கேட்டீங்களா? பாருங்களேன், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், எல்லாம் உங்க அரிக்கட்டுங்கெல்லாம் என்ன அப்படியே வணங்குது அப்படின்னு சொன்னது உடனே என்னாச்சு? அங்க என்ன அப்படியே ஊத்தி எரியுது. அதே போல இன்னொரு சொப்பனம் எல்லா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை வணங்கி கொண்டிருக்கிறது சொல்லி அங்க அவர் சொல்லும் போது இன்னும் என்ன இருக்குது? அங்கே அதிகமான ஒரு கோபம், ஒரு எரிச்சல் அங்கே சகோதரருக்குள்ள அங்க வருகிறது. அப்ப அந்த சொப்பனத்தை குறித்த அந்த காரியம் ஆண்டவர் யோசேப்பை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறது போல அன்றைக்கு ஆண்டவர் செய்கிற வார்த்தையால் வெளிப்படுத்துகிறோம். அந்த சொப்பனத்தினாலே ஆண்டவர் உயர்த்த போகிறதை காண்பிச்சிட்டார். நம்ம எத்தனை பேர் வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம்? நிச்சயமா அறிக்கை செய்றீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு என்னது? தரிசனம், சொப்பனம், நிறைவேறுதல். அல்லேலூயா. பிடிச்சுக்கோங்க, டாம பிடிச்சுக்கோங்க, நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. காலம் வரும், நேரம் வரும், சமயம் வரும், நிச்சயமாய் அவருடைய வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. அதே போல இங்க பாத்தீங்கன்னா இங்கே அவனுடைய வார்த்தையும் என்ன செய்கிறது? அவனுக்கு வெளிப்படுகிறது. இந்த வெளிப்பட ஆரம்பித்ததுமே அங்க அந்த அவனுக்கான அந்த சரிவை பிசாசு குறிச்சிட்டான். அல்லேலூயா. உடனே அங்க என்ன பண்றான்? விதையை போடுகிறான். அல்லேலூயா. அங்க எப்படி இவனுக்கு ஆண்டவர் உயர்த்த போகிறார், இவன் ஆண்டவருக்கு பிரியமானவனாச்சே, இவன் என்ன பண்ணக்கூடாது? வளர விடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு ஏத்த மாதிரி
பிசாசுக்கு தீனி போடுற மாதிரி என்ன ஆகுது, ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்பா சொல்றாரு, அப்பா எப்பவுமே யோசிப்பை வந்து தன் கூட வச்சுப்பார். அப்போ இந்த அண்ணன்கள்லாம் என்ன பண்ணாங்க, வயலுக்கு போயிட்டாங்க. வயலுக்கு போனதும் இவன் என்ன பண்றான், ரொம்ப வயலுக்கு அந்த ஆடுகள் மேய்க்க அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆடுகள் மேய்க்க கடந்து போனதும் உடனே அப்பா என்ன பண்ணாரு, அண்ணனுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நீ போய் அண்ணங்களோட நலனை விசாரிச்சுக்குவான்னு சொல்லி அப்பா என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அப்பா அனுப்பி வச்சதும் இப்போ யோசிப்பு என்ன பண்றான், ஒட்டு மொத்தமா இப்போ எல்லா அண்ணன்கள் மத்தியில என்ன பண்றான், அவன் இப்போ தனியாய் மாட்டக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ளாய் இப்போ வந்துட்டான். இப்போ யோசிப்பு என்ன செய்கிறான், அவனுடைய சகோதரரை தேடி போகிறான். தேடி போகிறான். ஒரு இடத்துல ஒரு மனிதன் மூலமா எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். இப்போ பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்தை வாசிங்க. 37:18. அந்த மனிதன் அவர்கள் இடத்திலிருந்து போயிருந்தார்கள், யோர்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றார். அப்போது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து அவர்களை யோர்தானிலே கண்டுபிடித்தார். அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவர் தங்களுக்கு சமீபமாய் வருவதே அவரை கொலை செய்யபடி சரி யோசனை பண்ணி ஒருவரை அவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொண்டு இந்த புலிகள் ஒன்றிலே அவனை போட்டு துஷ்டனுடன் அவனை பட்சித்து என்று சொல்வோம். வாருங்கள், அவருடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். ஆமென். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. வாருங்கள், அவன் சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னதான் அவன் சொப்பனம், அவனை கொன்னுட்டா என்ன ஆகும், சொப்பனம் எப்படி நிறைவேறும், அவனை இல்லாம ஆக்கிட்டா அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் அப்படின்றது மனுஷனுடைய நினைவு. ஹல்லேலூயா. அவன் என்ன நினைக்கிறான், இவன் இல்லாம பண்ணிட்டா என்னது, அவனுடைய சொப்பனங்கள் முடிச்சிடும் அப்படின்றது பிசாசுடைய கணக்கு. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு குற்றம் சொல்லவே கூடாது. அவன் வந்து யாரு, மனுஷர்கள் யாரு, பிசாசுக்கு ஆயுதம் இல்லையா, அவன் யூஸ் பண்ற ஒரு வெப்பன் தான் மனுஷன். ஆனா மெயின் யாரு சொல்லுவாங்க இல்லையா, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்று சொல்லுவாங்க. ஏன்னா எய்தவன் யாரு, பிசாசு இல்லையா. மனுஷங்க யார பயன்படுத்துறானோ அவங்க வெறும் அம்புதான் இல்லையா. அதனால நம்ம பிசாசு பயன்படுத்துற மனுஷங்களை நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது. மனுஷங்களெல்லாம் நம்ம குற்றப்படுத்த குறை சொல்லவோ கூடாது. அவங்களுக்காக ஜெபம் தான் பண்ணணும் எப்பவுமே. அதுதான் நம்ம இனிமே பண்ண வேண்டியது, செய்யக்கூடியதா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. ஹல்லேலூயா. அப்போ ஏய்கிறவன் யாரு, பிசாசு இல்லையா. அவன் ஏன்னா அங்கே திட்டம், அங்கே நோக்கம், கர்த்தர் ஒரு சித்தத்தை வச்சுட்டாரு. அப்ப அந்த சித்தம் நிறைவேறக்கூடாது. அதனாலதான் இங்கே அந்த சாத்தானின் எண்ணம் யாருடைய வாயிலிருந்து வருகிறது, சகோதரனுடைய வாயிலிருந்து வருகிறது. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இவ இருந்தாதான் இவருடைய சொப்பனம் நிறைவேறும். ஒன்னு சொல்லுவாங்க, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுமா. அந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணான், அவன் நினைச்சிட்டான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், யோசேப்பை நம்ம வந்து இப்படி சகோதரன் மூலமா இதை அவனை இல்லாம பண்ணிட்டா தேவனுடைய திட்டம் நிறைவேறாது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் நினைத்தது, செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஹல்லேலூயா. நான் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நான் ரொம்ப நான் உற்று கவனித்து நான் அவ்வளவு என்னை ரொம்ப அட்மைர் பண்ணிச்சு. இந்த வார்த்தை, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். ஹல்லேலூயா. யாரு சவால் பிசாசு, மனுஷங்க மூலமா என்ன எப்படி நடக்குது பார்க்கலாம், எப்படி நடத்துறாங்க பார்க்கலாம், எப்படி இருக்கிறாங்க பார்க்கலாம், எப்படி வாழ்றாங்க பார்க்கலாம், எப்படி செய்ய முடியும் பார்க்கலாம். இது என்னது, பிசாசின் எண்ணம். ஹல்லேலூயா. ஆனா திட்டம் எங்க இருக்கு, அங்க. ஹல்லேலூயா. நம்மை குறித்த திட்டம் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை குறித்த நோக்கம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்த எதிர்காலம் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றே நம்மளாது தடையே படாது. ஹல்லேலூயா. தைரியமா இருங்க. ஆமென். நமக்கென்று முன்குறித்ததை கர்த்தர் எப்படியும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய சொப்பனம் நிறைவேறத பார்த்துடலாம்.
அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணிட்டான், டொக்குல மாட்டிக்கிட்டான். அல்லேலூயா. தனியா வந்து நம்ம கிட்ட என்ன பண்ணிட்டான், மாட்டிக்கிட்டான். இனி இவன் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு தயவை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒருத்தர் இருந்தான். அல்லேலூயா. யாரு? அவருடைய சகோதரன் ரூபன். என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அவனை கொல்ல வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல். வாசிங்க 22. அவனை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் அவனை அவர்கள் கையில் தப்புவித்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது தெரியுமா? முதல்ல அவனை குழியில போட்டுடலாம். என்னது? அவன் எப்படியாவது அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? முதல்ல அவன் கூட யார் இருக்காங்களோ அவன் முதல்ல என்ன செய்யறான், சகோதரன் ஒருவனா அந்த அந்த அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த 10 பேருக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கான். என்னது? எப்படியாவது சாகக்கூடாது, எதுக்கு நமக்கு அந்த பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் என்ன பண்றான், ரூபன் சொல்லிட்டு அவனை என்ன பண்ண, குழியில போட்டு போயிடலாம். அவன் எப்படியோ தண்ணி இல்லாம இருக்கானோ எது இல்லாம இருக்கானோ அவன் மேல என்ன பண்ண, அவனுடைய ரத்த பழி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு சகோதரன் என்ன பண்றான், அவனை குழியில போட்டுலாம் அப்படின்னு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யூதா என்ன செய்கிறான் என்று சொன்னால் 26ஆம் வசனம். யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொண்டு அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலுக்கு விட்டுக் கொள்வோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாது இருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரன் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவனை சொத்துக்கு நினைக்கிறார்கள். அடுத்து குழியில போட்டாலும் இவங்க போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவன் தண்ணி இல்லாம ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் அங்கேயே மறித்து போக வேண்டிய ஆண்டு என்ன பண்றதுமா, குழியிலிருந்து தூக்கி எடுக்க நினைக்கிறேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்னது, முதல்ல அவன் என்ன பண்ணணும், இந்த குழியிலிருந்து முதல்ல எடுக்கணும். அல்லேலூயா. அதற்காக உள்ளே இருக்கிற இன்னொரு சகோதரன் ஆண்டவருடைய உள்ளத்துல கிரியை செய்யற உடனே யூதா என்ன பண்றான், நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, அவனை குழியிலிருந்து போட்ட குழியிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, தூக்கி எடுத்துருங்க. தூக்கி எடுத்து அவனை நீங்க நம்ம விட்டுனா என்ன ஆயிடும், அவன் எங்கேயோ போய் எப்படியோ பொழைச்சுக்கிட்டோம்பா, அவன் கனவு நிறைவேறாது, ஒண்ணு நிறைவேறாது, அவன் எப்படி கண்காணாம போயிடுவான், நமக்கு அவனால என்ன வராது, ஒரு பிரச்சனையும் வராது. இது மனுஷனுடைய மனக்கணக்கு எப்படியோ. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய கைகளினாலே என்ன செய்கிறார், அந்த திட்டத்தை ஆண்டவர் போடுறார். ஹல்லேலூயா. குழிலியா போடுற, விட்ரா போடுற, அதுதான் என் பிள்ளைக்கான ரூட்டே. ஹல்லேலூயா. நமக்கு எதிராக என்ன திட்டம் போடுகிறாரோ அதுதான் நமக்கு உயர்த்துகிறதற்கான ஃபவுண்டேஷன். ஹல்லேலூயா. அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக ஒரு திட்டம் நடக்குதா, அதுதான் நமக்கான அஸ்திபாரமே. போடு நல்லா போடு, எனக்கு நீ என்ன பண்ற, அஸ்திபாரத்தை போடுற. ஹல்லேலூயா. அதனால நாம் அதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, பிசாசு பண்ணாலும் சரி, பிசாசு தான் காரணம்னா அவன் என்ன தந்திரம் பண்ணாலும் சரி, நாம என்ன பண்ணக்கூடாது, அதை குறித்து கவலையே படக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, அந்த ரூட் யாருக்காக போட்டது, யோசேப்புக்காக தான். ஹல்லேலூயா. இந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கான பாதையை யார் வகுத்து கொடுத்தது, யார் அழியணும்னு நினைச்சாங்களோ, யார் குழியில தள்ளணும்னு நினைச்சாங்களோ, யார் கண்காணாம இவன் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க தான் போட்டு கொடுத்தது. ஹல்லேலூயா. வழியை அவர்களே தான் ஏற்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. பட்சிக்கிறதுல பட்சணமும் பலவானத்துல மதுரமும் வரும் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா. ஹல்லேலூயா. யார் நம்மை பட்சிக்க நினைக்கிறாங்க அங்கிருந்து கர்த்தர் என்ன செய்வாரு, நன்மை தீமை செய்ய நினைத்தார். யோசேப்பு லாஸ்ட்ல சொல்வாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் எனக்கு அதை என்ன பண்ணாரு, உங்களுக்கே ஜீவ ரட்சண்யம் செய்யும்படியாக எனக்கு அதை நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் அந்த தீமையை தான் என்ன பண்ணிருக்காரு, நீங்க பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர், உங்களுக்கு ஜீவரட்சண்யம் உங்களையே பழக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இங்க கொண்டு வந்து என்னை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஐயோ எனக்கு எந்த நமக்கு எதிரான எந்த ஒரு காரியம்
வந்தாலும் நாம் அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படாதபடி என் தேவன் எந்த கரம் நம்மை தள்ள நினைக்கிறதோ, குழியில போட நினைக்குதோ, எந்த கரம் நாம் இல்லாமல் போக நினைக்குதோ அதே கரத்தை கொண்டுதான், அந்த கரத்தை கொண்டுதான் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். பிசாசு ஏசப்பாவை முடிக்கணும்னு நினைச்சான். சிலுவையில் அவரை அடிச்சுட்டா அவர் முடிச்சுட்டான், அவ்வளவுதான், ஏசப்பா மரிச்சு போயிட்டான்னு நினைச்சான். ஆனா அவர் மரித்தாதான் அவனை பாதாளத்துல போய் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். மரணத்தின் அதிகாரியா இருக்கிற சாத்தானை தன் மரணத்தினாலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பிசாசு நினைச்சான் ஏசப்பாவை கொன்னுட்டா முடிஞ்சு போச்சு சாப்டர் அப்படின்னு நினைச்சான். ஆனா என்ன பண்ண, அவன் செய்த அந்த காரியம் தான் அவனை ஜெயிக்க வைத்தது. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயம் எடுக்கும்படியாய் ஆண்டவர் என்ன செய்தது, பாதாளத்துக்கு போய் அவனை வெற்றி சிறக்கும்படியாக செய்தது. ஹல்லேலூயா. அதனால பிசாசு நமக்கு எதிராக என்ன ஸ்கெட்ச் போட்டாலும் சரி, அங்க தோல்வி, இங்க வெற்றி. ஹல்லேலூயா. சாத்தான் என்ன செஞ்சாலும், என்ன நம்மளை அட விடுறானா, நம்மளை ஓட விடுறானா, கண்ணீர் வடிக்க விடுறானா, கதற விடுறானா, எல்லாமே என்னதான் நம்முடைய உயர்வுக்கான காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த சகோதரர்கள் குழியில தள்ளும் போது யோசிப்பு என்ன பண்ணிருப்பாரு, ஆஹா எங்க அண்ணனுங்க எனக்கு எவ்வளவு நல்லது பண்றாங்க நான் நினைச்சிருப்பாரு. எவ்வளவு கதறி இருப்பார், எவ்வளவு கூக்குரலிட்டு இருப்பார், எவ்வளவு அழுதிருப்பார். அப்ப அந்த சூழ்நிலைகள், யாரோ ஒரு அந்நிய இடத்துல விற்று போடும்போது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு, எங்கேயோ கொண்டு போறாங்களே, நம்முடைய நிலைமை என்ன, ஒரு அடிமையாய் கொண்டு போகும் பொழுது அவர் பல்லக்கில் வச்சா தூக்கிட்டு போயிருப்பாங்க, எகிப்து வரைக்கும் அவரை கட்டி நடக்க வச்சிருப்பாங்க இல்லையா. அவனுக்கு ஒட்டகத்து மேல உட்கார்ந்துகிட்டு இவர் என்ன பண்ணிருப்பாங்க, கட்டி நடக்க வச்சு கொண்டு போயிருக்காங்க. அப்படியெல்லாம் தான் நடந்த ஒரு அடிமையை அப்படியே தூக்கி எல்லாம் சுமந்துட்டு போக மாட்டாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய தகப்பனை விட்டு கடந்து போகிறார். ஐயோ என் அப்பா நான் எல்லாம் எப்படி கதறுவாரு, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, எப்படி எல்லாம் அவர் யோசிச்சிருப்பார் இல்லையா. அப்ப நான் எதுவுமே நான் நம்பினேன், என் சகோதரர்கள் என்னை இப்படி விட்டு போட்டாங்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் அவர் கடந்து போகிறார். ஆனா திட்டம் என்ன, நோக்கம் என்ன, எல்லாருக்கும் மேல ஆண்டவர் உயர்த்துகிற அந்த காரியம். ஆனா நடந்தது என்ன, அந்த நாளிலிருந்தே என்ன செய்கிறது, அந்த சொப்பனத்துக்கு மாறுபாடான சூழ்நிலைகள் வருகிறது. ஆனாலும் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த சூழ்நிலைக்காக காத்துற ஒன்னே ஒண்ணுதான், தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சொப்பனம் அது பொய்யல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், எப்படியும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கென்று அவர் செய்ய நினைத்தது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் யோசேப்புக்குள்ளாய் இருந்தது. ஹல்லேலூயா. இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா இன்னும் மோசம், முதலுக்கும் மோசம். போன இடத்துல சரி அடிமையா வித்துட்டாங்க, கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஆஹா, அந்த சொப்பனத்துக்கான சிம்டம் கொஞ்சம் நல்லா தெரியுது, கொஞ்சம் எதிர்காலம் கொஞ்சம் பிரகாசமா தெரியுதுன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசாசு அங்கேயும் போய் என்ன பண்றான், இங்கே இவனுக்கு உயர்வுக்கு வாய்ப்பு கிடைச்சிட போதுன்னு அங்கே ஒருத்தியை அங்கே நியமிக்கிறான். யோசேப்பை சிறைச்சாலையில போடுகிறதற்கு சூழ்நிலை மாறுகிறது. மறுபடியும் என்ன ஆகுது, அவன் சூழ்நிலை மாறி அந்த போத்திபாருடைய அந்த வீட்டுல இருந்து எங்க போறான், சிறைச்சாலைக்கு போகிற அந்த சூழ்நிலை. ஹல்லேலூயா. நிலைமை நான் கொஞ்சம் நல்லாதான் கொஞ்சம் போயிட்டு இருந்தது, மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அந்த மாதிரி. அப்போ அந்த சூழ்நிலை பிசாசு என்ன பண்றான், சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறதுக்கு கர்த்தருடைய திட்டத்தை பிசாசு என்ன தெரியுமா, நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை என்ன பண்ணணும், குளறுபடியாக்கணும், மாற்றணும். அது அவனுடைய எண்ணமாயிருக்கிறது. ஆனால் தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. அங்க போகிறான், சிறைச்சாலையில இருக்கிற சூழ்நிலையில அங்கேயும் கர்த்தருடைய கரம், ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் அங்கேயும் இருக்கணும். ஹல்லேலூயா. எங்க போனாலும் கர்த்தருடைய கரம் இருக்கும். ஆமென். நாம கர்த்தரோட இருந்தா கர்த்தர் நம்மோட இருப்பார். ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் இருப்பார், எங்க போனாலும் இருப்பார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றல, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உம்முடைய கரம் என்னை அங்கேயும் எட்டி பிடிக்கும். ஹல்லேலூயா. எங்க போனாலும், நான் மரணத்தின் பள்ளத்தாக்குல நடந்தா கூட பொல்லாப்புக்கு
அல்லேலூயா. அங்கேயும் தயவு கிடைக்கிறது. சிறைச்சாலை அதிகாரி அங்கே எல்லாத்தையும் விசாரித்தப்ப, நீ பார்த்துக்கோப்பா, உன் கையில ஒப்படைச்சிட்ட. அல்லேலூயா. எங்கே சென்றாலும் அது மனுஷனுடைய பார்வையில முடிஞ்சதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அங்க இருந்து என்ன பண்றாரு? ஒரு துவக்கத்தை வைக்கிறார். அல்லேலூயா. அங்கேயும் ஒரு உயர்வு. இதையும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? அழகாய் நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரு என்ன சொல்றது, ஒரு சினிமாக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் அவ்வளோ அழகா ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு இடத்திலும் அழகாய் அவர் நடத்துகிறவராக இருக்க. நம்முடைய வாழ்க்கையை கூட கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் ஆண்டவர் அந்தந்த இடத்துல நம்ம அழகாய் தூக்கி விடுவார். ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்மை சறுக்க விட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒரு எந்த ஒரு வழியிலாலும் அவர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் நினைப்போம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், அந்த எண்ட்னுவாங்க. ஆனா அந்த எண்ட்ல தான் ஒரு பிகினிங் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையில கூட யோசேப்பு அந்த சிறைச்சாலை கர்த்தர் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. அங்கே பார்வோனின் அரண்மனையில் 2 பேர் வராங்க. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனா அதற்குள்ளே இருக்கிற ஏற்ற காலம், அல்லேலூயா, அதற்குள்ளே இருக்கிற ஏற்ற காலம் தான் நமக்கு தேவை. ஆமென். அந்த இடத்துல அந்த 2 பேர் கொண்டு வந்ததே யாருக்காக தான்? யோசேப்புக்காக தான். அல்லேலூயா. ஆனா நம்ம பார்க்கும் பொழுது 2 பேர் அங்க வராங்க. 2 பேருக்கும் சொப்பனம் வருது. 2 பேருக்கும் அர்த்தம் சொல்றான். ஒருத்தன் அரண்மனைக்கு போறான், ஒருத்தன் ராஜாவாலே தூக்கிலிடப்படுகிறான். அப்போ இந்த அரண்மனைக்கு போகிற இடத்துல யாருக்கு நல்ல அர்த்தம் வெளிப்பட்டதோ, நல்ல அர்த்தத்தை வெளிப்படுத்தினானோ, அரண்மனைக்கு சென்றானோ, அவன் கிட்ட யோசேப்பு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார். ஏன் தெரியுமா? ஓ, இதுதான் நமக்கு வழி போல இருக்கு. ஒருவேளை இந்த வழியா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த சொப்பனத்தின் மூலமாய் நாம் உயர்த்தப்பட போகிறோம் என்று நினைத்த ஒரு ஆசையோடு கூட அவன்கிட்ட யார் நல்ல சொப்பனத்தை கண்டு மறுபடியும் ராஜாவின் அரண்மனைக்கு போய் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறானோ அவன் மாற போறன்னு அவன்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, 14ஆம் வசனத்துல 40:14, ஆதியாகமம் 40:14. என்ன சொல்றான்? அர்த்தத்தை சொன்ன பிறகு இப்ப அரண்மனைக்கு போறான். ராஜா கிட்டே இருக்க போறான். ராஜாவுக்கு போய் அவன் தான் ஜூஸ் கொடுக்க போறான். அப்ப அவன் கிட்ட சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன குறிச்சு ராஜா கிட்ட சொல்லுன்றான். உண்மையாகவே நல்ல ஒரு வாழ்க்கை. சிறைச்சாலையில இருந்தவன் இன்னைக்கு அரண்மனைக்கு போயிட்டான். யோசேப்பை மறக்க தோணுமா? நீங்க அப்படி யாருன்னா மறந்துருக்கீங்களா? ரொம்ப உங்களுக்கு பெரிய நன்மை செஞ்சவங்கள நாம என்னைக்காவது மறந்துருப்போமா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் தானே. ஆனா இவன் மறந்துட்டான். இது யாருடைய நோக்கம்? யாருடைய செயல? விசாசம் சொல்ல முடியாது. கர்த்தர் வந்து என்ன செய்யறார் தெரியுமா? அந்த இடத்துல அதை மறக்க வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு அவன் சொல்லி இருந்தா அதுக்கு வேல்யூ இருந்திருக்காது. அல்லேலூயா. ஏன்னா எவனோ ஒருத்த யோசேப்பு அவசரச்சால எனக்கு என்னையா விடு அப்படின்னு வர ராஜா இல்ல, அந்த பெருசா எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அந்த நேரத்துல யோசேப்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ராஜாவுக்கு தேவையில்லை. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தானே, வெளியில இருந்தானே, அது குறித்து அவருக்கு அவசியம். அதனால அந்த இடத்திலே அவனை மறக்கும்படியாய் செய்கிறார். அல்லேலூயா. அங்க பாக்குறோம் அந்த கடைசி வசனத்துல, அந்த 40 கடைசியில அவன் என்ன பண்ணிட்டானா? யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். காரணம் இருக்கு, பர்பஸ் இருக்கு, நோக்கம் இருக்கு. மறைக்கப்பட்டதுக்கு நோக்கம் இருக்கு. நீங்க மறைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நோக்கம் இருக்கு. உங்களை யாரும் நினைக்கலையா? நோக்கம் இருக்கு. என்னை குறிச்சு யாருமே யோசிக்கலையே, நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. நம்மை யாரும் நினைக்காத ஒரு சூழ்நிலையா, மறைக்கப்பட்ட சூழ்நிலையா, தள்ளப்பட்ட சூழ்நிலையா, நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. திட்டம் இல்லாம ஆண்டவருக்கு செய்யல. நீங்க மறக்கப்பட்டீங்கன்னா
நம்ம யார்கிட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடுவாங்க. அல்லேலூயா. மறந்ததற்கே நோக்கம் உண்டு. அன்றைக்கு அவன் ஞாபகம் வைத்து சொல்லி இருந்தா நிச்சயமாய் அந்த வேல்யூ, அந்த காரியத்துக்கான வேல்யூ இருந்திருக்காது. ஒருவேளை யோசேப்பு என்ன பண்ணிருப்பா, சிறைச்சாலைக்கு கூட அனுப்பிட்டு இருக்கலாம். ஓகே அப்பா, அப்படியாப்பா, அப்படிப்பட்ட ஒருத்தருக்கான ஓகே அவனை என்ன பண்ற, ரிலீஸ் பண்றேன். யோசேப்பு என்ன பண்ணிருப்பான், திரும்ப எங்க போயிருப்பான், அவன் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இந்த உயர்வு வந்திருக்குமா? அவன் எங்க போய் யோசேப்பை தேட முடியும்? ராஜாவுக்கு சொப்பனை வரும்போது யோசேப்பை எங்க போயிட்டு தேட முடியும் சொல்லுங்க? தேட முடியுமா? அப்ப உயர்வு வருமா? அப்ப அந்த நேரத்துல அவன் நினைவுபடுத்தினா, ஞாபகப்படுத்தினா ஏதாவது யூஸ் இருக்கா? கிடையாது. அப்ப சில வேளைகளிலே கர்த்தர் நம்மை குறித்த நினைவுகளை மறக்க செய்கிறது. பல அந்த காரியம் நம்மை குறித்த நினைவுகள் மற்றவர்களுக்கு வராம இருக்கிறது நல்லது. ஏதோ ஒரு திட்டத்தாடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைச்ச நேரத்துல ஒண்ணு நடக்கணும்னு நினைக்கும் போது அது நல்லா இருக்காது. இப்ப யோசிப்பு நினைச்சா என்ன ரிலீஸ் பண்ணணும், என்னை இங்க இருந்து விடுவிச்சா போதும், அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் திரும்ப போயிடுவேன் இல்லையா, அப்ப நான் வந்து நல்லா இருப்பேன் அப்படி நினைக்கிறது அது யோசிப்பின் நோக்கம். ஆனா அது கர்த்தருடைய நோக்கமா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? சத்தியம் புரியுதா? இது கர்த்தருடைய நோக்கமா? இல்ல. யோசேப்பின் நோக்கம் அவனுக்கு நல்லா இருக்கும். ஆனா கர்த்தர் நினைச்சது என்ன பண்ணாது, நிறைவேறாது இல்லையா? அப்ப அதை ஆண்டவர் அவன் நினைச்சபடி, அப்ப அவனுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தானே இது. என்ன ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரு, ஒருத்தங்கிட்ட நான் சொல்லி அனுப்பி கூட என்னை குறிச்சு சொல்ல மாட்டானே, என் நிலைமை இதுதானா, என் வாழ்க்கை இதுதானா? 17 வயசுல அடிமையாய் கொண்டு போகப்படுகிறவன் இன்றைக்கு 13 வருஷங்கள் கடந்து விட்டது. 30 வருஷத்துக்கு மேல போயிட்டு. அப்ப அவ்வளவு வருஷம் அவன் அடிமையாக இருக்கிறான், சிறைச்சாலையில இருக்கிறான். இந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கு. ஆனால் நாளொன்று வந்தது, ஆண்டவர் உயர்த்துகிற நேரம் வந்தது. ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அந்த நேரம் வந்துச்சு. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டான். எப்படி தெரியுமா? வெளியில வரும்போதே அவனுக்கே ஒண்ணும் புரியல. வெளில வரான், நேரம் ஒண்ணும் பேச்சு மூச்சு ஒண்ணு இல்ல, நேரா சிறைச்சாலை கதவை திறந்தாங்க. நேரம் அங்க இருந்து பெரிய பெரிய ஆட்கள் வராங்க. வந்து என்ன பண்றாங்க, நேரா கூட்டிட்டு போறாங்க. அவனை கொண்டு போயிட்டு அரண்மனைக்கு நேரம் கொண்டு போறாங்க. அங்க போயிட்டு அவனை குளிக்க வைக்கிறாங்க, அவனுக்கு ஷேவ் பண்றாங்க, அவனுக்கு நல்ல சென்ட் எல்லாம் அடிக்கிறாங்க, பெரிய நல்ல இதுவெல்லாம் வாசனை திரவியெல்லாம் போட்டு அவனை குளிக்க வச்சு. ஏன்னா ராஜா போய் முன்னாடி போய் நிக்கணுமே. என்ன நடக்குது? யோசேப்புக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது? இத்தனை வருஷமா இப்படி இருந்தோம், திடீர்னு என்ன நடக்குது ஒன்றும் புரியல. ஆண்டவர் செய்யும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் செய்யும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன செய்யறான் ஆண்டவர்? பாட்டுக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காரு. ஆமென். விசுவாசிங்க, நம்புங்க, நிச்சயமாய் அவர் செய்வார். அல்லேலூயா. அவர் செய்யும் போது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. சிறைச்சாலை கதவை திறக்கிறாங்க, கூட்டிட்டு போறாங்க, அரண்மனைக்கு போறாங்க, எல்லாம் அது பண்ணிட்டு நல்ல ஒரு பெஸ்ட் ட்ரெஸ், நல்ல ஒரு பெஸ்ட் ராஜா முன்னாடி நிக்கணுமே, நல்ல பெஸ்டான ட்ரெஸ்ஸை போட்டு அவனை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப ராஜா வந்து என்ன பண்றாரு, இந்த காரியத்தை சொல்லும் போதுதான் அவனுக்கு புரியுது, அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு நிறைவேறுது. அல்லேலூயா. அன்னைக்கு அவன்கிட்ட சொன்னது ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அந்த வார்த்தைக்கான வேல்யூவை அந்த டைம் வரும்போது ஆண்டவர் நிறைவேற்றுறார். அல்லேலூயா. அன்னைக்கு சொல்லி இந்த வேல்யூ இருந்திருக்குமா? இருந்திருக்க. அல்லேலூயா. அந்த நேரம் 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 அல்லேலூயா டைம் ஆண்டவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்க டைம் என் டைம் இல்ல, அவர் டைம் வேற. அல்லேலூயா. அந்த டைம் வரும்போது கட்டுகள் உடையும், தடைகள் மாறும், ராஜ வஸ்திரம் உடுத்தப்படும். அல்லேலூயா. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். அந்த டைம் வந்துச்சு, எல்லாமே மாறி போச்சு. ஆமென். அதுக்கு பாத்தீங்கன்னா நொடியில எல்லாமே கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சமஸ்த எகிப்துக்கும் மொத்த எகிப்துக்கும் பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கே. அல்லேலூயா. இந்த 13 வருஷம் தரிசனம் ஒரே நாள்ல நிறைவேறிச்சா? அல்லேலூயா. வேஸ்ட் ஆகல. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திட்டமிட்ட எந்த ஒரு காரியமும் வீணாகாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ இத்தனை வருஷம் வீணா போதே, இத்தனை காலங்கள் கடந்து போகுதே, இவ்வளவு வயசு போகுதே, நான் நினைச்சது இவ்வளவு நாளா தடப்படுதே. தடப்படல. கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
எதுவுமே தடைப்படல. அவர் திட்டம் 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 அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் என்ன பண்ணாது, தடைப்படவே படாது. ஹல்லேலூயா. அவர் ஏற்ற காலத்தில் சியோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. அந்த டைம் வரும்போது பாத்தீங்கன்னா வீணான எல்லாமே என்ன செய்ய தெரியுமா, ஒரே டைம்ல எல்லாமே முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த 13 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையில வைத்த தரிசனம் அந்த ஒரே நாளிலே நிறைவேறினது. ஹல்லேலூயா. அந்த ஒரே நாள்ல கர்த்தர் செஞ்சு முடிச்சார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க எதை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கீங்களோ, எந்த காரியம் இன்னும் நடக்கல நினைக்கிறீங்களோ, கர்த்தர் ஒரே நாள்ல முடிச்சிருவார். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கும். ஆமென். நாம ஆண்டவரை தாராளமா நம்பலாம், நிச்சயமாய் நம்பலாம், கண்ணை மூடிட்டு நம்பலாம். ஹல்லேலூயா. அந்த நாள் வந்தது, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ராஜா சொல்றாரு, சாப்பாட்டை தவிர எதையும் குறித்து நான் இவங்கிட்ட விசாரிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாமே யோசேப்பு தான். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் அந்த அளவுக்கு என்ன பண்ணாரு, உயர்த்தினார். ராஜாவின் ஆகாரத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் விசாரிக்கிற ஒரு அதிகாரியாய் அவன் மாறினான். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன செய்தார், அவனை அதிகாரியாய் மாற்றினார். அந்த நேரம் வந்தது, தயை உண்டானது, கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. மோசே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிசாசு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். ஆனா பிசாசு என்ன பண்ண, குழந்தையை அழிக்கணும்னு நினைச்சா மோசைய. கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் வழிநடத்துகிற ஒரு தலைவனாய் கர்த்தர் நிறுத்த வேண்டும் என்று நினைச்சார். இஸ்ரவேலை காப்பாற்றுகிற ஒரு தலைவனாய் கர்த்தர் வைத்திருந்தார். ஆனா பிசாசு என்ன நினைச்சா, இவனை குழந்தையை அழிச்சுட்டா முடிஞ்சு போயிட நினைச்சார். ஆனா எங்க அழிக்கணும்னு நினைச்சாங்களா அங்கே வளர்ந்தாரு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல எந்த பார்வனை அழிக்கணும்னு நினைச்சானா அவன் வீட்லயே தான் என்ன பண்றாரு, மோசே வளருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற நேரம் வரும் பொழுது அவரை தலைவனாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துகிற நேரம் வரும் பொழுது எல்லாமே நேர்த்தியா நடக்கும். ஆமென். அதனால நாம் கர்த்தரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். சங்கீதம் 31:15 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 31:15. ஹல்லேலூயா. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நீ சொல்லாமா, ஆண்டவரே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் காலங்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். ஏனென்றால் நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்துல இருக்கு, கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய காலங்களை நாம் ஒப்படைத்து விட்டால் நிச்சயமாய் நம்முடைய காலம் ஒரு நாள் கூட அவர் நிர்ணயித்தது வீணாகாது. ஹல்லேலூயா. நம்முடைய காலத்தின் எல்லா காரியங்களையும் அவர் செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கடைசியா நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 49:16 நாம் வாசிக்கலாம். ஏசாயா 49:16. ஏசாயா 49:16. ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏனென்றால் நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளங்கைகளிலே நாம் இருக்கிறபடினாலே நம்மை இடற விட மாட்டார், நம்மை கீழே விட மாட்டார், நம்மை தடுமாற விட மாட்டார், நம்முடைய காரியங்கள் ஒரு நாளும் தவறி போக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவருடைய உள்ளங்கைகளில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உள்ளங்கைகளுக்குள்ள மீறி பிசாசு என்ன பண்ண முடியாது, ஒன்றையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் மதில்கள் எப்பொழுதும்
அப்போ மதில்கள் என்று சொன்னால் மதில்களை எதுக்கு போடுறோம்? மதில்கள் எதுக்கு போடுறோம்? ஒரு பாதுகாப்புக்கு இல்லையா? எதுக்கு காம்பவுண்ட் வால் போடுறோம்? ஒரு சேஃப்டிக்கு தான் இல்லையா? அப்படியே விட்டுட்டா ஓப்பனா இருக்கு இல்லையா? எதுக்கு மதில்கள் போடுறது? ஒரு அரண், ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன். அதே போல ஆண்டவர் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்கிறேன்? உனக்கு மதிலாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு எல்லா சூழ்நிலை நான் பாதுகாப்பா இருக்கிறேன். ஏன்னா நீ என் உள்ள கைகளுக்குள்ளே இருக்கிற மகளே, என் உள்ள கைகளுக்குள்ளே இருக்கிற மகனே. ஒரு நாளும் என் கைகளில் இருந்து ஒரு நாளும் ஒருவரும் உன்னை பறிக்கவே முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய உள்ள கைகளுக்குள்ளே இருக்கிறபடினாலே கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கையிடும். ஏசப்பா, நான் உங்க உள்ளங்கைகளுக்குள்ளே இருக்கிறாங்க, என்ன உள்ளங்கைகளுக்குள்ளே வரைந்திருக்கீங்க ஆண்டவரே. என் காலங்கள் உங்க கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்காலத்தை அவர் நிர்ணயித்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை அவர் நிர்ணயித்து அவர் அதை தீர்மானித்து வைத்து விட்டார். கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய காலங்கள் இருக்கிறபடினாலே அதை ஒரு நாளும் பிசாசு சேதப்படுத்தவே முடியாது. ட்ரை பண்ணி வேணா பார்ப்பான், நம்மளை கதற விட்டு பார்ப்பான், கண்ணீர் வடிக்க வச்சு பார்ப்பான், எல்லாம் பார்ப்பான். ஆனால் தோல்வி என்பது பிசாசுக்கு. ஹல்லேலூயா. வெற்றி என்பது அவருடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் எங்க போய் வேணாலும் ஆண்டவர் நிர்ணயித்த அந்த உயரத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். அதற்கான ஸ்கெட்சை போடுறது என்னது? அந்த உயர்வுக்காக தான். ஹல்லேலூயா. நாம் காணுகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவர் உயர்த்துகிற பாதை தான். ஹல்லேலூயா. அது சரிவுக்கான பாதை இல்ல. வருஷங்கள் வீணாய் போனது, உழைப்பு வீணாய் போனது, பிரயாசம் வீணாய் போனது, காலங்கள் வீணாய் போனதுன்னு கலங்க வேண்டாம். எல்லாமே ஃபவுண்டேஷன். ஹல்லேலூயா. எல்லாமே உயர்வுக்கான அஸ்திபாரம் தான். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பிரயாசமும் வீணாகவே போகாது என்பது வேதத்தின் படியாய் இந்த நாளிலே உறுதியிட்டு சத்தியம் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கியிருப்போம். நேரம் வரும், சமயம் வரும், எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? சாட்சியாய் நிறுத்த போறார். சபையை சாட்சியாய் நிறுத்துவார், நம்மை சாட்சியாய் நிறுத்துவார், குடும்பங்களை சாட்சியாய் நிறுத்துவார், பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவார். நம்ம எல்லா விதத்திலும் ஆண்டவர் உயர்த்தி சாட்சிகளாய் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.